இந்த ஸ்போர்ட் மோட்ல தான் புதுசா ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பிக்கப் பாருங்க எப்படி இருக்குன்னு. $1,90,000 எக்ஸ்ஷோரூம்ங்கிறது ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ். பஜாஜ் பல்சர் NS 400Z பல்சர் செக்மெண்ட்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் இதுதான். கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த NS 400Z வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ அதோட அப்கிரேடட் வெர்ஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. $1,92,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். முன்ன இருந்த பிரைஸை விட ₹7,000 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆனா அந்த ₹7,000க்கு இவங்க கொடுத்திருக்கிற அப்கிரேட்ஸ் எல்லாம் ஒர்த்தா இல்லையா, இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ஓவராலா இந்த மோட்டார் சைக்கிளை வாங்கலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு ஃபுல் ரைட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மோட்டார் சைக்கிள் யாருக்கானது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 400cc செக்மெண்ட்ல இருக்கு. பட் இருந்தாலும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2 lakhs குள்ள தான் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 150cc இருந்தாலும் ஒரு 250cc இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 1,40,000 இருந்து 1,70,000-80,000 வரையுமே கொண்டு போறாங்க. அப்படி நீங்க ஒரு 150 இல்ல 250 வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு இன்னொரு 30,000 எக்ஸ்ட்ரா போட்டா ஒரு 400cc வித் 43 PS. நான் ஏன் வந்து ஒரு 43 PS அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு 150 இருந்தாலும் ஒரு 250 இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 15 PS இருந்து ஒரு 20 இல்ல ஒரு 25 PS வரையும் தான் இருக்கும். டபுள் த பவர் ஒரு 30,000 rupees கொடுத்தா எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பைக்கோட ஒரு பெரிய ஸ்பெஷல். ஆனா 400cc செக்மெண்ட்ல நிறைய அதர் பைக்ஸ் இருக்கு. ஏன் பஜாஜோட டைப்ல இருக்கிற நிறைய மேனுஃபேக்சரர்ஸ், உதாரணத்துக்கு ட்ரையம்ப், KTM, அஸ்க்வென்னா, இந்த மாதிரியான மோட்டார் சைக்கிள்ஸ்லயும் 400cc இருக்கு. மற்ற 400cc-யோட பிரைஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட ஒரு 60,000 to 80,000 rupees எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்லயே இது கம்மியா இருக்கு. அதனால 400cc செக்மெண்ட்லயே ரொம்ப அஃபோர்டபுள் மோட்டார் சைக்கிள் இதுதான். இந்த அப்கிரேட்ல புதுசா கலர்ஸ் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா இல்ல, சேம் கலர்ஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேபி அடுத்த டைம் கலர்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நிறைய கலர்ஸ் அவங்க கொண்டு வரலாம். இதோட கிராஃபிக் டிசைன் வேணா மாற்றலாம். அந்த மாதிரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் டிசைன் ஆஸ்பெக்ட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. பார்க்கறதுக்கு 1 year முன்னாடி எப்படி ஒரு NS 400 இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. ஸோ அதனால பைக்கோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ், குவாலிட்டி இதெல்லாம் வந்து ஒரு பஜாஜ் பல்சருக்கு, அதுவும் முக்கியமா ஒரு 400cc-க்கு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸுக்கு என்ன இருக்கணுமோ அது இருக்கு. ஆனா ரொம்ப அதிகமான குவாலிட்டி, ரொம்ப அதிகமான ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த பிரைஸ் பாயிண்ட்ல. LED ஹெட்லைட்ஸ், DRL, ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், ஒரு பக்கா கலர்டு LCD டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ரைட் மோட்ஸ், இந்த வெஹிக்கிளுடைய செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து மாற்ற முடியும். இல்ல இந்த மல்டி இன்ஃபோ டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் இன்ஃபோ, கனெக்டிவிட்டி, ட்ரிப் அண்ட் லேப் டைமர் இதெல்லாம் வந்து வருது. இந்த வெஹிக்கிள் இன்ஃபோல தான் பார்த்தீங்கன்னா ரைட் மோட்ஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற இதுவும் இருக்குது. ரைட் மோட்ஸில் ரோடு, ஸ்போர்ட்டு, ரெயின், ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் வந்து ஸ்போர்ட் மோடில் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் ஆஃப் அப்படின்னு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்போர்ட் மோட்லேயும் வந்து நீங்கள் ஆன் ஆஃப், ஸ்போர்ட் ஷிஃப்ட்டை வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் யூஸ்வலாக இருக்கிற RPM, அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்டர், ஃபியூவல் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் வந்து ஓவரால் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த டிஸ்பிளேல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதை நேவிகேட் பண்ணுறதுக்காக பக்காவாக வந்து நேவிகேஷன் பட்டன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே USB சார்ஜர் இருக்கு. இது வந்து நம்ம மொபைல் ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைனில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா வேற எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்லையும் அதோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி KTMல வந்து 373cc இன்ஜின் இருந்தது. அது வந்து இப்போ 399cc ஆயிடுச்சு. ஆனால் அந்த 373cc-யை சும்மா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பல்சரில் அதை வச்சுருந்தாங்க. இப்போ இது 43 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி வந்து 40 PS தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ 3 PS வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸோட ஃபோர்ஜ்டு பிஸ்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ரிஜிடாக இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பவர் ட்ரெயினை வந்து ரிவைஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் DOHC இன்ஜின். இதில் 4 ரைடிங் மோட்ஸ் இருக்கு. ரோட், ரெயின், ஆஃப் ரோட், அதுக்கப்புறம் ஸ்போர்ட். இந்த ஸ்போர்ட் மோட்ல தான் புதுசா ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து குயிக் ஷிஃப்டர். இந்த குயிக் ஷிஃப்டர் ஸ்போர்ட் மோட்ல மட்டும்தான் வேலை செய்யும். நீங்க ரைட் பண்ணும்போது இந்த ஸ்போர்ட் மோட்ல கிளச்சை பிடிக்காமலே கீரை மாத்திக்க முடியும். அது அப்பா இருந்தாலும் சரி, டவுனா இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியா நீங்க கிளச்சை பிடிக்காமலே மாத்திக்க முடியும். அதுதான் இந்த குயிக் ஷிஃப்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன் இது ஸ்போர்ட் மோட்ல மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது சென்சார் பேஸ்டா இவங்க பண்ணல. யூஸ்வலா ஒரு குயிக் ஷிஃப்டர் வந்து சென்சார் பேஸ்டா இருக்கும் மற்ற பைக்ஸ்ல எல்லாம். ஆனா இதுல வந்து அவங்க சென்சார் ஃபிட் பண்ணல. அதுக்கு பதிலா சாஃப்ட்வேர் பேஸ்டா வந்து பண்ணியிருக்காங்க. அதனாலதான் ஸ்போர்ட் மோட் போன உடனே இந்த சாஃப்ட்வேர் பேஸ்டா அந்த கிளச்சை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸாக்கி நீங்க ஈஸியா வந்து மாத்திக்க முடியும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட் மோட்ல தான் இந்த கிளச்சை வந்து பிடிக்காமையே கியரை வந்து இப்ப நான் அப் ஷிஃப்ட் பண்ண முடியும். பாருங்க, 4th கியர்ல இருந்து
5th கியருக்கு நான் கிளச்சை பிடிக்காமையே அப் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் இப்போ 6th கியர் கிளச்சை பிடிக்கல, ஆனால் 6th கியருக்கு வந்துட்டேன். இதுதான் ஒரு அட்வான்டேஜ். இப்போ வந்து நான் டவுன் ஷிஃப்ட் பண்ணணுன்னாலும் கிளச்சே பிடிக்கல, கிளச்சை பிடிக்காமே இருக்கேன். நான் அப்படியே டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 5th கியர் வந்துட்டேன், இப்போது 4th கியர் வந்துட்டேன். ஸோ இன்ஜின் பிரேக்கிங் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அப்படியே 3rd கியர் போட்டேன்னா பாருங்கள், அப்படியே இன்னும் ஸ்லோ ஆகுது. இப்போ நான் அப் ஷிஃப்ட் பண்ணி அப்படியே ரெவ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் ஆக்சிலரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே 5th கியர் ஆக்சிலரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், அப்படியே 6th கியர். இதுதான் இந்த குயிக் ஷிஃப்டரோட அட்வான்டேஜ். கிளச்சு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாக இல்லை. அதோட இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் மோட்ல குயிக் ஷிஃப்டர் இருக்கு அப்படிங்கிறது ஆடட் அட்வான்டேஜ். இது வந்து எங்க வந்து ஒர்க் ஆகும், யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நாள் ட்ராக் எடுத்துட்டு போறீங்க, பைக்கை ட்ராக்ல ஓட்டுறீங்க அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றப்ப இன்ஜின் பிரேக்கிங் பிளஸ் வந்து கிளச்சை வந்து பிடிக்காம கியரை டக்கு டக்குன்னு மாத்துறதுக்கு அந்த டைம்ல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் ஸ்போர்ட் மோட்ல மட்டும் இந்த குயிக் ஷிஃப்டரை கொடுத்துருக்காங்க. ட்ராக்கு எப்பயாவது நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இதை நீங்க இன்னும் ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த விஷயம் வந்து பஜாஜ் தனியா பேட்டர்ன் வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால இன்னும் நிறைய R&D பண்ணி இந்த குயிக் ஷிஃப்ட் வந்து மற்ற மோட்டார் சைக்கிள்ஸ்லயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அக்ரெசிவா டாப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற இன்ஜின் தான் இது. நான் ரைட் பண்றப்ப அதுவும் ஸ்போர்ட் மோட்ல சும்மா லைட்டா ரெவ் பண்ணா போதும், அவ்வளோ பவர் வந்து சீரிட்டு வருது. ஹைவேல ஒரு நல்ல 3 டிஜிட் ஸ்பீட்ல நீங்க வந்து இந்த மோட்டார் சைக்கிளை க்ரூஸ் பண்ண முடியும். அதை ரொம்ப நல்லாவே நான் என்ஜாய் பண்ணேன். பெங்களூர் ஹெபால்ல இருந்து ஏர்போர்ட் ரோட்ல அந்த ஹைவேல வந்து ரொம்ப ஈஸியா வந்து என்னால ரைட் பண்ணிட்டு போக முடிஞ்சது. முக்கியமா இந்த அப்கிரேட்ஸ்ல வந்து டாப் ஸ்பீட் வந்து 150 km/h இருந்தது இதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ வந்து அதை 157 பண்ணியிருக்காங்க. டாப் ஸ்பீட் நம்ம போறோமோ இல்லையோ, ஆனா ஒரு டீசென்டான 3 டிஜிட்ஸ்ல இந்த பைக்கை க்ரூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷல். இது ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறதுனால இதை நீங்க ஒரு 60% சிட்டிக்குள்ள தான் ஓட்டுற மாதிரி இருக்கும், ஒரு 40% ஹைவேக்கெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு யூசேஜ் வகையில நம்ம பாக்குறது. ஆனா எந்த மோட்டார் சைக்கிளுமே நான் இந்த செக்மெண்ட் இருக்கிற மோட்டார் சைக்கிளை நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் நம்ம இந்தியன் கன்சியூமர்ஸ் வந்து பாக்குறது கிடையாது. ஏன்னா NS 200 மோட்டார் சைக்கிளை வச்சு ஆல் இண்டியா ஃபுல்லா, ஏன் லே லடாக்லாம் நிறைய பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த 200cc வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண அந்த மோட்டார் சைக்கிள் இப்போ 400cc போது சிட்டியா ஹைவேவான்லாம் பார்க்க முடியாது. நம்ம வந்து எங்கனாலும் இதை எடுத்துட்டு போலாம். இதுல இருக்கிற பவரும் இதோடைய பிக்கப்பும் 3 டிஜிட்ல க்ரூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிள் இருக்கிறதுனால இது நம்ம எவ்வளவு தூரம்னாலும் எடுத்துட்டு போலாம். லாங் ரைட்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். லாங் ரைட்ஸ் அப்படின்னு நான் சொன்னதுனால இதோடைய எர்கனாமிக்ஸ், அதாவது சீட்டிங் பொசிஷன் அப்படிங்கிறப்ப இது வந்து ரொம்ப அப்ரைட் அப்படின்னு சொல்ல முடியாது. வைடான ஹேண்டில் பார் இருந்தாலும் லைட்டா நம்ம வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் பொசிஷன்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, ரைடருக்கு இந்த சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பில்லியனுக்கு கொஞ்சம் கிராம்டா இருக்கு. பில்லியன் வந்து ஒரு ஷார்ட் ரைடுக்கு வரலாம், ஆனால் வந்து ஒரு லாங் ரைட்ஸ்க்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ், டாப் பாக்ஸ் இதெல்லாம் போட ஆரம்பிப்பாங்க லாங் ரைட்ஸ் போகிறதா இருந்தால். அந்த மாதிரி டாப் பாக்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அப்போ பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் கிடைக்கும், கொஞ்சம் சாஞ்சிட்டு போகிற மாதிரி. ஆனால் அந்த டாப் பாக்ஸ்லாம் ப்ராப்பராக டெஸ்டட் அண்ட் அப்ரூவ்டு டாப் பாக்ஸாக போட்டால் பெட்டராக இருக்கும். பெரும்பாலும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுங்கிறது அந்த டெஸ்ட்டுக்குள்ளார இருந்தால் நல்லது. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு நான் சொல்லும் போது ரியர்ல ஒரு முக்கியமான அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, முன்ன வந்து 140 mm டயர் சைஸ் இருந்தது, இப்போ வந்து 150 mm டயர் சைஸ். அதோட இப்போ வந்து அப்போலோ ஆல்பைன் டயரை வந்து மாத்திருக்காங்க. இது வந்து கிரிப்புக்கும் பிளஸ் வந்து ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி இது எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். டயரோட சைஸ் மாறினதுனால இதோட மைலேஜ் ஏதாவது அடிபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பஜாஜ் கிளைம் பண்ணதும் 28, இப்பவும் அதே 28 தான் கொடுக்குது. இதுல மைலேஜ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சிட்டில ஓட்டுறப்ப கண்டிப்பா அவங்க கிளைம் பண்றதை விட ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். அதோட ஒவ்வொரு ரைடரை பொறுத்து, அவங்களோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து மைலேஜ் மாறும். நீங்கள் கொஞ்சம் சட்டிலாக ஒரு 40, 50, 60 கிலோமீட்டரில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மைலேஜ் வேறு மாதிரி இருக்கும். இல்லை ரெவ் பண்ணி ஒரு 90, 100 அந்த ரேஞ்சில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா இதோட மைலேஜ் மாறும். ஓவராலாக 25 to 28 கண்டிப்பாக இந்த மோட்டார் சைக்கிள் மைலேஜ் தரும். பிரேக்கிங்கை பொறுத்தவரையும் முன்ன இருந்த வேரியண்ட்லேயே ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த அப்கிரேடில் சின்டர்ட் பிரேக் பேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து செராமிக் பிரேக் பேட்ஸ் இல்லை வந்து ஆர்கானிக் பிரேக் பேட்ஸ் அந்த மாதிரி வந்து சின்டர்ட் பிரேக் பேட்ஸ்னும் இருக்கு. இந்த பிரேக் பேட்ஸ் ஒவ்வொரு ரைடிங் பர்பஸை பொறுத்து மாறும். நீங்க ஆஃப் ரோட் தான் அதிகமாக பண்ண போறீங்க அப்படின்னா ஆர்கானிக் பிரேக் பேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நான் ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்டார் சைக்கிளாக இருக்க போது, நான் ரொம்ப அதிக ஸ்பீடில் போறேன், எனக்கு பிரேக்கிங் பவர் வந்து ரொம்ப அதிகமாக தேவை அப்படின்னா அப்பதான் வந்து இந்த சின்டர்ட் பிரேக் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் பைக்ல இருக்கிற சின்டர்ட் பிரேக் பேட்ஸ் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அதனால இதோட பிரேக்கிங் பவரும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நல்ல ஒரு ஸ்பீடில் ஒரு 120, 130 போயிட்டு பேனிக் பிரேக்கிங்காக இருந்தாலும் அந்த டைமில் பிரேக் பிடிக்கிறப்ப இதோடைய பிரேக்கிங் பவரும் சரி, இதோடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்
அதை வந்து ஒரு முன்ன இருந்ததை விட ஒரு 7% வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பிரேக் பண்ண ஆரம்பித்த உடனே இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாப் ஆகிற டிஸ்டன்ஸை விட ஒரு 7% முன்னாடியே நின்ற முடியும் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போது பைக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரோடில் வந்து நம்ம நிற்கிறோம், பின்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வருதான்னு பார்த்தாச்சு. இப்போ எந்த வெஹிக்கிளும் இல்லை, ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. செம்மையாக இருக்குது. அந்த இனிஷியல் பிக்கப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 4th கியர் 5th கியர் அவ்வளோதான், அப்படியே 80 தாண்டியாச்சு. ஈஸியாக 80 வந்துட்டோம். 100 km/h வந்து ரொம்ப ஈஸியாக என்னால் யூஸ் பண்ணிட்டு போக முடியுது. என் கூட பில்லியனும் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சஸ்பென்ஷனில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, ரைட் குவாலிட்டியில் பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் ஹீட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான வேலை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, இன்ஜின் வந்து ஃபோர்ஸ்டு பிஸ்டனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸ்டு பிஸ்டன் அப்படிங்கிறதுனால இதோடைய ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி சிட்டியில் ரைட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஹீட் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இது மூலியமா வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த ரேடியேட்டர் கவுலோட டிசைனை வந்து கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி ஹீட்டை வந்து கொஞ்சம் வெளியே தள்ளுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரைடரோட லெக்குக்கு இந்த ஹீட் வந்து வராது. ஸோ சிட்டிக்குள்ள நீங்கள் ரொம்ப தூரம் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஹீட் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடும். அதோட ஹீட்டும் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ்டு பிஸ்டன். நான் சிட்டிக்குள்ள ரைட் பண்ணும்போதோ இல்லை ஹைவேல போகும்போதோ வைப்ரேஷன் ஃபீல் பண்ணல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமாக 3 டிஜிட்டில் நான் ரைட் பண்ணுறப்ப வைப்ரேஷன் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப நீட்டாக போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு 400cc 43 PS அப்படிங்கிறதுனால இதோட பவர் அவுட்புட் வந்து ரொம்ப இமீடியட்டாக இருக்குது. நீங்கள் 80 km/h போகிறதுங்கிறதே தெரியல. ஜஸ்ட் டாப் கியர் போயிட்டு அப்படி ரெவ் பண்ண உடனே டக்குன்னு நம்ம 80-90 வந்து நிற்கிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணோம். சிட்டிக்குள்ளார நீங்கள் ஒரு 150cc-லேருந்து 250, 300 இல்லை 400cc வரையும் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான பைக் வாங்கணும், எனக்கு கொஞ்சம் பவரும் வேணும், லாங் ரைட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், கொஞ்சம் டெக்கியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1,90,000 எக்ஸோரூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ். அதனால தான் பஜாஜ் இதை வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜின் ப்ளஸ் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து வேறு எந்த மோட்டர் சைக்கிளும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுவே இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு 400cc செக்மெண்ட்டில் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உதாரணத்துக்கு KTM டியூக் 390 இல்லை வந்து ட்ரையம்பில் வந்து ஸ்பீட் 400 இல்லை டிவிஎஸ்ல அப்பாச்சி RTR 310 இல்லைனா ஹீரோவில் மேவ்ரிக் இந்த மாதிரியான மோட்டர் சைக்கிள்ஸை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு ப்ரைஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மோரார்லெஸ் சேமாக இருந்தாலும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 80-90,000 ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது அஃபோர்டபுள் ப்ரைஸ் உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அப்போது இங்கே பல்சர் வந்து நிற்கும். ஹோப் இந்த ரைட் ரிவ்யூவில் உங்களுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் நான் கவர் பண்ண நினைக்கிறேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா என்ன மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரைட் ரிவ்யூஸை வந்து மோட்டர் வீடன் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். மோட்டர் வீடன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்னொரு ரைட் ரிவ்யூவில் உங்களை வந்து பார்க்குறேன். நான் உங்கள் TJ. நன்றி.